பணம் தர மறுத்த தந்தையை அவரது 16 வயது மகனே கூலிப்படையை ஏவி கொலை செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனான நயீமின் மகனை பிடித்து விசாரித்தபோது 3 பேருக்கு ரூபாய் 6 லட்சம் என பேரம் பேசி அவனது தந்தையை கொலை செய்ய கூலிப்படையை அமர்த்தியது தெரியவந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கார் நகரில் உள்ள பத்தி என்ற பகுதி வழியாக தொழிலதிபர் முகமது நயீம் என்பவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முகமது நயீம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடினர். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முகமது நயீமின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு தப்பி ஓடிய பியூஷ் பால், சுபம் சோனி மற்றும் பிரியன்சு ஆகிய 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் நயீமை கொலை செய்வதற்கு கூலிப்படையை அனுப்பியது அவருடைய 16 வயதே ஆன மகன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்டனர். நயீம் அவருடைய மகனுக்கு தேவையான போது பணம் கொடுக்காமல் மறுத்து வந்துள்ளார். இதனால் சிறுவன் கடைகளில் இருந்து பணத்தை திருடுவது, வீட்டில் இருந்து நகைகளை திருடி செல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் இருந்து வந்த சிறுவன் தந்தையை கொலை செய்ய திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. இதனால் அவரை கொலை செய்ய 3 பேருக்கும் 6 லட்சம் ரூபாய் என பேரம் பேசி முன்பணமாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படையை அமர்த்தியது அம்பலமானது. மேலும் தந்தையை கொலை செய்த பின்னர் மீதி தொகையை தருவதாக கூறியது விசாரணையில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து போலீசார் கூலிப்படையை சேர்ந்த 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுவன் சீர்திருத்த இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். பணத்துக்காக பெற்ற தந்தை என்று கூட பார்க்காமல் 16 வயதே ஆன மகனே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.